Hi friends, Middlesex University Dubai campus அதோட டீடைல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கேம்பஸ் எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கேம்பஸ் துபாயில் மீடியா சிட்டி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இந்த லொக்கேஷனில் என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லா அண்டு ஃபேஷன், இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் மட்டும் இந்த கேம்பஸில் இருக்குது. இன்ஜினியரிங் அகாடமிக் சிட்டி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ 2 கேம்பஸ் இருக்குது. மிடில்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஏயில் 2 கேம்பஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 62,900 dirhams கோர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் இந்த அமௌண்ட் எல்லா கோர்ஸுக்குமே கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. இன்ஜினியரிங்க்கும் இந்த அமௌண்ட்டு தான் வருது. பிஸ்னஸ் ஹார்ன்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குல்ல, அதுக்கும் இந்த அமௌண்ட்டு கிட்ட தான் எல்லாருமே சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நான் சொல்கிறது ஸ்காலர்ஷிப் எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். இதில் ஸ்காலர்ஷிப் அதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அபோவ் 95% வாங்கினாங்கன்னா 50% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 75 to 80னா 15, இந்த மாதிரி 80 to 85 அப்படின்னா 20%. இந்த மாதிரி அவங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து ஸ்காலர்ஷிப்பை பொறுத்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் டைரெக்டாக மிடில்செக்ஸ் அந்த யூனிவர்சிட்டியோட இது வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபோன் பண்ணி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஷன் டிசைனிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஆர்ட்ஸ் குரூப் இந்த இது பார்க்குறவங்கன்னா 3 years கோர்ஸு. இன்ஜினியரிங் மட்டும் பிஇ எலக்ட்ரிக் அண்ட் கம்ப்யூட்டரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங் மட்டும் இருக்குது அப்படின்னு இங்கே சொன்னாங்க. நாங்கள் இங்கே டைரெக்டாக போய் கேட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மிடில்செக்ஸ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதனால் அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் சிட்டியில் இருக்குது. ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் நம்மளுக்கு இந்த துபாய், அதாவது மெயின் சிட்டிக்குள்ளே இருக்குல்ல, இந்த கேம்பஸில் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக் சிட்டிலேருந்து பஸ்ஸில் கொண்டு நம்மளுக்கு பிக்கப் ட்ராப் இருக்குது. ஸோ அது பஸ்ஸோட சார்ஜ் நீங்கள் அங்கே தான் கேட்கணும். ஏன்னா எவ்ரி இயர் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்து பார்த்துக்கோங்க. ஹாஸ்டல் காமன் தான், அதனால் டேரெக்டாக நீங்கள் போய் தான் கேட்க முடியும். அது ஒவ்வொரு ரூமை பொறுத்து கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விசா இங்கே டேரெக்டாக நீங்கள் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டேரெக்டாக ஹாஸ்டல்லே நீங்கள் ஸ்டே பண்ணிட்டோ இல்லாட்டி ரூம் எடுத்தோ நீங்கள் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் விசா எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெட்ரோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேசஸ் தாங்க. மெட்ரோவில் நம்ம அப்படியே டேரெக்டாக ட்ராம் போய் அங்கேருந்து கூட காலேஜுக்கு ஷட்டில் பஸ் கூட இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் எது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து காலேஜ் பஸ்ஸே கூட இருக்குது. இல்லை ட்ராமில் இருந்து கூட ட்ராம் ஸ்டேஷனில் இருந்து கூட ஷட்டில் பஸ்ஸு காலேஜுக்கு அப்படியே பிக்கப் ட்ராப் இருக்குது. ஸோ பசங்க கஷ்டப்படாமல் ரொம்ப நடந்து போகணும், இந்த வெயிலில் கஷ்டப்படணும், அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ மெட்ரோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு கண்டிப்பாக காலேஜ் முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குது. அதனால் பஸ்ஸு அந்த நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்து ரொம்ப ஈஸியாக போய், அதாவது டிரான்ஸ்போர்ட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் இங்கே. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த ஃபீஸ் நான் சொன்னது யூஜிக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் தான் 62,900 அப்படிங்கிறது. இதே பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 74,000 dirhams பெர் இயருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் சொன்னேன் ஆல்ரெடி, அது மாதிரி தான் கொஞ்சம் முன்னப்பின்னா வரும். அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் இதே ஒவ்வொரு கரிக்குலமுக்கு ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ ஐபி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மித்த கரிக்குலம் இருக்கிறவங்களாம் டைரெக்டாக கேட்டுக்கணும். ஓகேவா? இது யூகே யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் படித்தாலும் பிஎஸ்சி தான் நம்ம சர்டிஃபிகேட்டில் வரும். ஒரே ஒரு இன்ஜினியரிங் மட்டும், அதாவது எலக்ட்ரானிக் அண்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஜினியரிங், இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் பிஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் யூகே யூனிவர்சிட்டி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க எந்தெந்த கோர்ஸுக்கு எப்படி சர்டிஃபிகேட்டில் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கேம்பஸ் கண்டிப்பாக நல்ல பெரிய கேம்பஸ் தாங்க சொல்லணும். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா சிட்டியில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் காமனாக ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி நம்ம மால்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் கண்டிப்பாக அவைலபிள் தான். நீங்கள் அதனால் ஃபுட்டை பற்றி எந்த பயப்பட வேண்டியதும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த கேம்பஸ் பற்றி டவுட்டு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.